بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم في كل خطبته ونصيحته: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், நாளை மறுமை நாள் வரை அதே வழியில் பின்பற்ற இருக்கின்ற அனைத்து மனித குலத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என வேண்டியதன் பிற்பாடு, புனிதமிக ரமதானுடைய மாதத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னதமான புனிதமான நோக்கத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிற போது, அல்லாஹுவை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எவ்வாறு உங்களை தக்வா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த இறை அச்சத்தை, இறை கட்டளையை இந்த இடத்திலே உங்களுக்கும் எனக்கும் நான் சமர்ப்பித்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே, இந்த ரமலானுடைய மாதம் தொடர்பாக சொல்லுகிற போது, இந்த நோன்பு எம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோக்கங்களில் ஒன்று நாங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நல்லமல்களை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால், அதிகமான நல்லமல்கள் மூலமாக இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த மாதத்துக்கு பொருத்தமான, இந்த நாட்களுக்கு பொருத்தமான ஓர் தலைப்பினூடாக இந்த ஹுத்பாவை நான் நிகழ்த்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய திருமறை வசனம் சூரத்து தாரியாத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். சூரத்து தாரியாத் 56வது வசனத்திலே நாம் எல்லோரும் படித்த ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்தில் படைத்திருப்பதன் நோக்கம் என்னை இபாதத் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் படைத்திருக்கிறேன். இந்த குர்ஆனிய வசனம் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு பலமுறை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நோக்கம் என்ன? அல்லாஹுவை நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் முல்கிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், நான் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருப்பது உங்களில் அமல்களால் மிகச் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக நான் இந்த இரண்டு விடயங்களையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதம் அமல்களால் நிரப்பப்பட வேண்டிய மாதம் என்ற அடிப்படையிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமல்களில் முதலாவதாக சொல்லுகிற விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று இந்த குர்ஆனிய வசனங்களில் அல்லாஹ்
ரப்பல் ஆலமீன் ஞாபகப்படுத்துகிற இடங்களில் எல்லாம் மிக முக்கியமான ஒரு இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாபகப்படுத்தி கொண்டே செல்லுகிறான். ஏறத்தாழ 6க்கு மேற்பட்ட இடங்களில் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹுல்லாஹ், என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த இபாதத்தை நிலைநாட்டுகின்ற இந்த மிக முக்கியமான தௌஹீதை சொல்லுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு மிக முக்கியமான இபாதத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டே செல்கிறான். இன்றைய ஹுத்பாவில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இபாதத் வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லுகிற வசனம். அல்லாஹ் அல் குர்ஆனில் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், எனக்கு எந்த இணையையும் நீங்கள் கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சொல்லுகிற இபாதத் என்னவென்றால் பிர்ருல் வாலிதைன் என்கின்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே சொல்கிறான். நாம் எல்லோரும் பலமுறை கேட்ட ஒரு விடயமாக இருக்கலாம், எல்லோரும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கலாம். எங்களுடைய தாயையும் தந்தையையும் நாங்கள் சிறப்பாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனங்கள், இந்த விடயங்கள் பல முறை நாங்கள் பல குத்துபாக்களிலோ பல பயான் நிகழ்ச்சிகளிலோ கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்களுக்கும் அந்த சூழலிலே வாழ்ந்த மக்களுக்கும் அதிகமாக ஞாபகப்படுத்திய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் இது பொருத்தம் என்ற அடிப்படையில் இங்கே இது சம்பந்தமாக நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான சில விடயங்களை ஞாபகப்படுத்த தேவை இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், தௌஹீத்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் சிலரிடத்தில் இல்லாமல் இருக்கின்ற பலரிடத்தில் குறைவாக காணப்படுகின்ற ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக இந்த பெற்றோரை பராமரிக்கின்ற விடயம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ், நீங்கள் என்னை மட்டும் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எனக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே கட்டளை இடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் வணங்குங்கள் என்று சொல்லுகிற இடங்களில் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற புனிதமான தௌஹீதை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தாயையும் தந்தையும் நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற 2வது கட்டளையை சொல்லிக் கொண்டே போகிறான். இதை நாங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் என்னை வணங்குங்கள் என்றால் 5 நேரங்களும் முன் ஷஃபிலே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் 2வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்ற இந்த பெற்றோருடைய விடயத்திலே அதிகமான மக்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிற இந்த கட்டளையை நாங்கள் புறக்கணித்து வாழ்வோமாக இருந்தால் நாம் வைக்கின்ற நோன்புக்கும் நாம் தொழுகிற தொழுகைக்கும் உங்களுடைய இபாதத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பின்னால் நான் சொல்லக்கூடிய சில வரலாற்று சம்பவங்கள், சில ஹதீதுகளை நாங்கள் படிக்கிற போது இந்த இஸ்லாமிய மார்க்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 2 பேருடைய விடயத்தில் எந்த அளவுக்கு கரிசனை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவதற்கு முன்னால் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விடயங்களை அல் குர்ஆனில் சில இபாதத்துக்களை மிக தெளிவாக சொல்லி இருக்க மாட்டான். நாங்கள் படித்திருப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இகாமத்துஸ் ஸலா என்று சொல்லுகிறார். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருந்தால் எப்படி தொழ வேண்டும், எந்த வகையில் தொழ வேண்டும், எத்தனை ரகாத்துக்கள் தொழ வேண்டும், இந்த ரகாத்தில் இந்த சூறாவை ஓத வேண்டும், இந்த இடத்தில் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் எந்த இடத்திலாவது குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்கிறான்?
நாங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ரமதான், நீங்கள் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருப்பான். ஆனால் எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எந்த அமைப்பில் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு நேரங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்கிறானா? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் ஊடாக நமக்கு பல விடயங்களை சொல்லி இருப்பார்கள். இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் நோன்பு வைக்க வேண்டும், இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும், இப்படித்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும், இதுதான் ஜகாத்துடைய அளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நடந்திருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு இபாதத்துக்கு மட்டும்தான், ஒரே ஒரு வணக்க வழிபாடுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே அவனுடைய வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறான் என்றால் அது இந்த பெற்றோருடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் இஸ்ராவிலே 23, 24வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வகல்லா ரப்புக. வகல்லா என்பது அரபு வார்த்தையில் ஒரு விடயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து விட்டான், முடிவு செய்து விட்டான், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்பதற்கு கல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வகல்லா ரப்புக. உங்களுடைய ரப்பு உங்கள் மீது உறுதியாக்கி விட்டான், தீர்ப்பாக்கி விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு முடிவாக்கி விட்டான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து சொல்லுகிறான், அன்புக்குரியவர்களே, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சூரத்துல் இஸ்ராவிலே 23வது வசனத்திலே சொல்லுகிறான். தொடர்ச்சியாக எப்படி எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் அவனை வணங்குங்கள் என்று சொல்லுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் அவனை இபாதத் செய்ய வேண்டும், அப்படித்தானே? அல்லாஹுவை நாங்கள் தொழ வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போலதான் அல்லாஹுவை தொழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த குர்ஆனிய வசனங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் விளக்கம் சொல்லவில்லை, எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குர்ஆனிய வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எந்த விதத்தில் அவர்களோடு பேச வேண்டும், எப்படி அவர்களை பராமரிக்க வேண்டும், எந்த அமைப்பில் அவர்களோடு நீங்கள் உறவாட வேண்டும் என்று அல்லாஹ் தொடர்ந்து அவனுடைய வார்த்தை மூலமாக பேசுகிறான். இப்படி இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர். சுப்ஹானல்லாஹ். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், அவர்களில் 2 பேரும் உங்களிடத்திலே உயிரோடு இருந்தால், வயதான நிலையில் அந்த பெற்றோர் தாயும் தந்தையும் உங்களிடத்திலே உயிரோடு இருந்தால், அவ் கிலாஹுமா, அல்லது அவர்களில் ஒருவர், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அவ் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ 2 பேருமோ உயிரோடு வயதான நிலையில் இருந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின். அல்லாஹ் எந்த இடத்திலாவது இப்படி விலாவாரியாக தெளிவாக சொல்லி இருக்கிறான் ஒரு இபாதத்தை. ஆனா இன்றைக்கு நாங்க உதாசீனமாக, ஒரு தவறாக, அல்லது இதனுடைய பாரதூரம் புரியாத அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் நடக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் ஷீ என்ற வார்த்தையை கூட அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இது வெறுமனே குர்ஆனிய வசனம் கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன விடயம், இதில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் என் மீது தீர்ப்பாக்கி இருக்கிறான். நீ சீ என்ற ஒரு வார்த்தை உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ நீ சொன்னால், நாளை மறுமை நாளையிலே நீ நரகத்திலே நுழைவா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் வரக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய அம்மா வாப்பாவை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பேசுகிறோம்? அன்புக்குரியவர்களே, இல்ல மாஷா அல்லாஹ், எல்லாரும் அல்ல, அல்லாஹ் நாடின மக்களை தவிர சிலருடைய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் கேட்கிற போது கால்களால் கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், சீ என்ற வார்த்தை கூட நீ பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி? அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய கேவலமான வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு முன் சப்பிலே தொழுது கொண்டிருந்தால், அந்த தொழுகைக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நோன்பு வைத்தால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா,
அவர்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம். இது யாரு சொல்லித்தாரா? அல்லாஹ் அவனுடைய வார்த்தையின் மூலமாக குர்ஆனில் சொல்லுகிறான், விளங்கப்படுத்துறான். இப்படித்தான் உங்க வாப்பாவோடையும் உம்மாவோடையும் இருக்கணும் என்று சொல்றான். அதுக்கு முன்னால பயன்படுத்தின வார்த்தை வக்கல்லா, முடிவாக்கிட்டான். அதுல மாற்றம் கிடையாது, எந்த திருத்தமும் செய்ய முடியாது. நீ வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் ஷீ என்று பயன்படுத்தினால் நீ நரகவாதி. நீ அவர்களை நோவினைப்படுத்த வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா சொல்றான், நோவினைப்படுத்த வேண்டாம். நோவினைப்படுத்த நாம் எப்படி விளங்கியிருப்போம்? எப்படி விளங்கியிருப்போம் அன்புக்குரியவர்களே? ஒரு தாயையும் தந்தையை நோவினைப்படுத்துவதென்றால் எங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? அவருக்கு அடிப்பது அல்லது அவருக்கு ஏசுவது அல்லது அவருக்கு கொடுமைப்படுத்துவது அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வரையில் நோவினைப்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் செய்வது, இதுதானே நோவினை. இப்படித்தானே நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். இப்னு மஸ்ஊத் அல்லாஹ் அல் குர்ஆனிலே வலா தன்ஹர்ஹுமா என்ற வசனத்தை சொல்லி இருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை அடிப்பது கிடையாது, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை தூற்றுவது கிடையாது, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை மோசமாக நடத்துவது கிடையாது. இந்த குர்ஆனிய வசனத்துக்கு விளக்கம் தேவைப்படுகிறது இப்னு அப்பாஸே, எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள்? ஒரு உதாரணம் மூலமாக விளங்கப்படுத்துறாங்க. மிக இலகுவான ஒரு உதாரணம், பல முறை சொல்லப்பட்ட உதாரணங்கள். வலா தன்ஹர்ஹுமா என்பது, நோவினை என்பது, உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி அருமையா விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். உன்னுடைய ஆடையில் ஒரு அழுக்கு இருக்கிறது. இந்த அழுக்கை நீ தட்டி விடுகிறாய். இந்த தட்டி விடுகிற அழுக்கு உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் படுமாக இருந்தால் அதன் மூலமாக உன்னுடைய தாயும் தந்தையும் மனதளவில் சொல்லுகிறார்கள் பாருங்கள், மனதளவில் என்னுடைய மகன் எனக்கு முன்னால் ஒரு அநாகரிகமாக நடந்து விட்டானே, ஒரு மோசமாக நடந்து விட்டானே, அவன் கொஞ்சம் தள்ளி போய் அவனுடைய ஆடையில இருக்கக்கூடிய அந்த அழுக்கை கழுவி விட்டு வந்திருக்கிறானே, எனக்கு முன்னால் எழும்பி என்னிடத்திலே இப்படி நடந்து விட்டானே என்று உன்னுடைய தாயோ தந்தையோ மனம் நொந்தால் நீ அவர்களை நோவினை செய்தவர்களாக மாறிவிடுவாய். அதன் மூலமாக நீ நாளை மறுமை நாளிலே நரகத்தில் நுழைந்து விடுவாய் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கம் சொல்லி அனுப்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனிய வசனம் வெறும் சாதாரண வசனங்கள் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிற வசனங்கள். இப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹ். எப்படி இருக்கணும்? அழகான வார்த்தைகளை நீ பேச வேண்டும், அழகாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இவர்களை பயன்படுத்துகிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், இன்றைக்கு என்னுடைய காதுகளில் கேட்கின்ற சில நிகழ்வுகள் என்னுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. எப்படி என்றால், சிலருடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் மரணித்து இருப்பார், ஒருவர் உயிரோடு இருப்பார். ஆனால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட அவர்களுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அனாதைகள் போல ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளாக இருக்கின்ற மருந்துகளை கூட அவர்கள் உட்கொள்வதற்குரிய வசதி இல்லாத பெற்றோர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த அஸ்வஸ்ம காசு இல்லைண்டா சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அன்புக்குரியவர்களே? மிக மோசமாக இருக்கு. சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள், அஸ்வஸ்மையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் சொல்லி தந்த பெற்றோரை பராமரிக்கின்ற விடயம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு செயலை செய்ய வேண்டும், ஒரு அமலை செய்ய வேண்டும். அந்த அமலை செய்தால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் என்னை விடவும் நல்ல மனிதராக யாரும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிக பிரபல்யமான மிக சிறப்பான ஒரு அமலை நான் செய்ய வேண்டும், எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நீ உரிய நேரத்தில் தொழுதால் அது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அமல்.
இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் பிர்ருல் வாலிதைன், நீ உன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினாயாக இருந்தால், உன்னுடைய பெற்றோரை சந்தோஷமாக வைத்திருந்தாயாக இருந்தால், உன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்தாயாக இருந்தால், உன்னுடைய பெற்றோர்கள் உன் மூலமாக மனம் குளிர்ந்து மரணிப்பார்களாக இருந்தால், இதை விடவும் இந்த உலகத்தில் செய்கின்ற அமல் வேறு எதுவும் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவாகி இருக்கின்ற, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்ற நபிமொழியினூடாக நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலையை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான வயதான பெற்றோர்கள் இன்றைக்கு கல்லோலப்பட்டு திரிகிறார்கள். உண்ணுவதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடுப்பில்லை, ஒழுங்கான முறையில் தன்னுடைய உடல் தேவைகளை, அதாவது நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான மருந்துகளை பயன்படுத்துவதற்கு கூட வசதி இல்லாமல் கல்லோலப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் முன்சபையிலே பள்ளியிலே தொழுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. பெரிய தனவந்தர்களாக இருப்பார்கள், பெயரளவில் கொடைவாளிகளாக இருப்பார்கள். கேட்டால் அவர் நல்ல ஒரு மனிதர், அவர் 5 நேரம் தொழுபவர், அவர் பள்ளிவாசலில் முன்சபிலே என்று தொழக்கூடியவர் என்ற மக்களுக்கு மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் சிலர் இன்றைக்கு பெற்றோர்களை புறம் தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்கின்ற அமலுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த தேவையும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகிற இடமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்துக்கும் மகிமைக்கும் உயர்வுக்கும் பொருத்தமானவர்கள் என்று சொல்லுகின்ற பெற்றோர்களை நீ உதாசீனப்படுத்தி விட்டு 5 நேரம் பள்ளியில் தொழுதாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்கள் முடிந்த மிக நீளமான தலைப்பு, அதிகமான செயல்கள், சம்பவங்கள், வரலாறுகள், ஹதீஸ்கள் சொல்ல வேண்டிய தலைப்பு. ஆனால் நமக்கு குத்பாவுடைய நேரங்கள் கிடையாது. எனவே சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆமிர் இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இந்த அறிஞருடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். எங்க? ஷாம்ல இருந்து வருகிறார். ஷாம்ல இருந்து தன்னுடைய அம்மாவை, அதாவது தாயை சுமந்து கொண்டு ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். இந்த நேரத்திலே இவர் ஹஜ்ஜி கடமை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு ஷாமுக்கு போறாங்க. இந்த ஷாமுக்கு போற வரலாறு என்பது நாம நினைக்கிற மாதிரி இந்த பிளைட்ல போறதில்லை. இதே கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சில சம்பவம். எனவே கால்நடையாக ஷாமிலே இருந்து தன்னுடைய தாயை சுமந்து வருகிறார். திரும்பவும் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகிறார். தாயோடு மீண்டும் செல்ல போகிறார். இந்த மனிதர் இந்த ஆமிர் இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய அபூ உபைதாவிடத்தில் கேட்கிறார், அபூ உபைதாவே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரிடையே படித்தவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே என்னுடைய தாயை நான் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயை நான் நல்ல முறையிலே பராமரிக்கிறேன், என்னுடைய தாயை நான் என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கிறேன், மீண்டும் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி விட்டு மீண்டும் என்னுடைய ஊருக்கு போகிறேன், என்னுடைய தோல் புயத்தை பாருங்கள், என்னுடைய தாயை சுமந்து வந்த அந்த புண்ணுடைய அடையாளங்கள் இருக்கிறது, இதே காயத்தோடு என்னுடைய தாயை சுமந்து கொண்டு மீண்டும் நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன். நான் இந்த நேரத்தில் நான் மௌத்தா போனால் அல்லது என்னுடைய தாய் இந்த நேரத்தில் மௌத்தானால் நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய தாயை கண்ணியப்படுத்தியவனாக, என்னுடைய தாயை கண்ணியப்படுத்தியவனாக, என்னுடைய தாயோடு நல்ல முறையில் நடந்து கொண்டவனாக நான் மாறுவேனா? உபைதாவே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர் அல்லவா, இந்த செய்தியை பார்த்துவிட்டு நீங்கள் எனக்கு சில விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டார். நாம் என்ன சொல்லி இருப்போம்? நம்முடைய செயல் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இந்த அளவுக்கு ஒரு தாயை பராமரிப்பதற்கு இதைவிட வேண்டுமா இந்த உலகத்தில்? ஒரு ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஒரு மகன் ஒரு தாயை சுமந்து வருகிறான் என்றால், மீண்டும் கொண்டு போகிறான் என்றால் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் கால்நடையாக வாரண்டா சும்மாவா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவருடைய நினைப்பு அப்படித்தான் இருந்தது. அந்த மனிதருடைய நினைப்பு அபூ உபைதா நமக்கு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? நீ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல தன்னுடைய தாயை கண்ணியப்படுத்தியவனாகத்தான் இருப்பாய் என்று சொல்லுவார் என்ற அந்த எண்ணத்தோட கேட்கிறார். அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? உன்னுடைய தாய்
உன்னை 10 மாதங்கள் சுமந்து உன்னை பிரசவிக்கின்ற அந்த டெலிவரி நேரத்துல, உன்னுடைய தாயுடைய பெண்ணுறுப்பால் நீ வெளியாக்குற நேரத்துல, உன்னுடைய தாய் உன்னை வெளியாக்குகின்ற அந்த நேரத்தில் பட்ட கஷ்டம், அந்த நோவினையில் உன்னுடைய தாய் அல்லாஹ் என்று சொன்ன வார்த்தைக்கு ஈடானாலும் நீ செய்த அமல் என்று அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அந்த மனிதரை உன்னுடைய தாய் மரணிக்கும் வரைக்கும் இவ்வாறே அவர்களோடு நடந்து கொள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு உம்மாவை அடிச்சு துரத்துறாங்க, பாப்பாவை ஏசி திறத்துறாங்க, வீடுகள்ல சேர்க்காமல் இருக்கிறார்கள். வீடுகளில் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே ஒரு சிறு குடிசையை அமைத்துக் கொண்டு இங்கே இருந்து சாவு என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம நாட்டில் பார்க்கணும். அதான் கவலையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஹஸ்பில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாம் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பெற்றோர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை, இறை கட்டளையை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த இறை கட்டளையை நம்மில் எத்தனை பேர் உயிரோட்டமாக வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கை வைத்து கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நான் இறுதியாக சொல்லுகிற இந்த வரலாற்றோடு நான் என்னுடைய கொத்துபாவை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாம் படித்திருக்கக்கூடிய, நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு மிக பெரும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர் சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்ற முடிவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆமோதித்து சில குர்ஆனிய வசனங்களை இறக்கி இருக்கிறார், படித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் 12 வருடங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி செய்யாத மிக பெரும் ஒரு நீதமான ஆட்சியை கொடுத்த ஆட்சியாளர் என்று படித்திருக்கிறோம். அஷரத்துல் முபஷரா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹுவினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர், இன்னார் மௌத்தானால் சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட 10 பேர் கொண்ட பெயர் லிஸ்ட்ல 2வது பேர் யார் பேரு? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஒரு பாதையால் உமர் வந்தால் இன்னொரு பாதையால் ஷைத்தான் போவான் என்று சொல்லப்பட்ட இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் மிக விரைவாக யமனை கைப்பற்றுவோம். அவங்க சொல்ற வார்த்தை என்ன? நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் மிக விரைவாக யமனை கைப்பற்றுவோம். உமரே, நீங்கள் யமனை கைப்பற்றுகின்ற நேரத்தில் இருந்தால் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யமனிலே இருக்கிறார். பேர் என்ன வர்ற? உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி. கர்ன் கோத்திரத்தை சேர்ந்த உவைஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் யமனிலே இருக்கிறார். நாம் இன்னும் கொஞ்ச நாளையில் அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு யமனை கைப்பற்றுவோம். அப்படி யமனை கைப்பற்றினால் நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தால் என்ன, இந்த உவைஸ் இப்னு ஆமிரிடத்தில் சென்று உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுமாறு கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? வாழ்ந்து மரணித்தால் சுவர்க்கவாதி, ஒரு ஷைத்தான் இவரை கண்டால் விரண்டோடுவான், மிகப்பெரிய ஒரு நீதமான ஆட்சியாளர். இந்த உமரை பார்த்து சில வார்த்தைகள், உமருடைய வார்த்தைகளை அல்லாஹ்வே என்ன செய்திருக்கிறான்? ஆமோதித்து சொல்லி இருக்கிறான். அப்படியான உமரை பார்த்து சொல்றாங்க, உமரே, இந்த உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி என்று சொல்லுகிற சாதாரண மனிதரை நீ சந்தித்தால் அவரிடத்திலே நீ உனக்காக தௌபா செய்ய சொல்லு. இந்த உவைஸ் இப்னு ஆமிர் யமன்ல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் வாழ்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அவங்க சந்திக்கல. அப்ப இவரை தாபின்னு சொல்லுவாங்க. ஆனா
இவர் ரசூலுல்லாஹை சந்திக்காததற்கு காரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உவைஸில் கர்ணியை சந்தித்து உனக்கு துஆ செய் என்று சொன்னதற்கும் காரணம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஓரிரு வருடங்கள்ல என்ன செய்யறாங்க, மௌத்தா போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தானே, உமரே நீங்கள் யமன் கைப்பற்றப்படுகிற நேரத்தில் இருந்தாலண்டா உமருடைய ஆட்சி காலத்தில், அதாவது உமருடைய கையில தான் என்ன செய்யப்படுகிறது, யமன் கைப்பற்றப்படுகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை உமருடைய மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. உமர் அந்த யமன் தெருக்களில் திரிகிறார், எங்கே உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறார், உவைஸ் இப்னு ஆமிர் எங்கே இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முன்னறிவிப்புக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தெருவெல்லாம் கேட்டுக்கொண்டு போறாங்க. கடைசியாக ஒரு மனிதரை அழைத்து கேட்கிறார், உவைஸ் இப்னு ஆமிர் எங்க இருக்கிறார்? அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் தான் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களுக்கு என்ன வேணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், இந்த யமன் கைப்பற்றப்பட்டால் உவைஸ் இப்னு ஆமிரை சந்தித்து அவரிடத்திலே எனக்காக தௌபா செய்யுமாறு சொல்லி இருக்கிறார்கள், இஸ்திக்பார் செய்யுமாறு சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்குமாறு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதற்காக உங்களை நான் நாடி வந்திருக்கிறேன். எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே 2 கைகளையும் ஏந்தி எனக்காக இஸ்திக்பார்கள் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பு ஏன் அவருக்கு கிடைச்சிச்சு? ஏன் கிடைச்சிச்சு? ஏன் இவர் இந்த உவைஸ் இப்னு ஆமிர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காமல் இருந்தார் என்பதற்கான 2 விளக்கங்களையும் நாங்கள் பின்னால் வரக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்களில் பார்க்கிறோம். இவர் உயிரோடு இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும். இவர் யமனில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்கிறார். வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆசையை தடுத்த விடயம், அவரிடத்திலே அவருடைய பராமரிப்பிலே ஒரு வயதான தாய் இருக்கிறாள். இந்த தாயை விட்டு நான் மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கின்ற அந்த பயண இடைவெளியில் என்னுடைய தாயை யார் பராமரிப்பது, என்னுடைய தாய்க்கு யார் உணவு கொடுப்பது, என்னுடைய தாயை யார் கழுவுவது, என்னுடைய தாய்க்கு யார் ஆடை அணிவிப்பது, என்னுடைய தாய்க்கு யார் மருந்து கொடுப்பது? இந்த தாயுடைய பராமரிப்பிலேயே அவர் அவருடைய அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கின்ற அந்த மிக பெரும் ஒரு கனவை இழக்கிறார். அவர் உறுதியாக ஒரு முடிவு வைக்கிறார், நம்முடைய தாய் மூத்தானத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாய் மௌத்தாகுவதற்கு முன்னாலே மௌத்தா போயிட்டாங்க. அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தால் எந்த ஒரு மனிதருக்காவது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காமல் இருப்பதற்கு என்ன வருமா? இவருடைய வாழ்க்கையில் அவருடைய மிக முக்கியமான ஒரு உண்டமாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரிடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும், அவரோடு ஒன்றாக கலக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த மனிதருக்கு அவருடைய தாயுடைய பராமரிப்பு தடையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுதான் எனக்கு முக்கியமான அமலாக இருக்கிறது, உன்னுடைய தாயை தாண்டி வேறு எதுவும் எனக்கு கிடையாது என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி தௌபா செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உவைஸ் இப்னு ஆமிருக்கு கொடுக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் தன்னுடைய தாயை பராமரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு அந்தஸ்துக்களையும் இவ்வளவு சிறப்புகளையும் கையிலே நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய தாய் தந்தையர்கள் மௌத்தாகி இருக்கலாம், ஆனால் இன்னும் சிலருடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருப்பார்கள். என்ன காரணங்களாக இருக்கலாம்? சில்லறை காரணங்களுக்காக நாங்கள் எங்களுடைய தாயையும் தந்தையும் உதாசீனப்படுத்தி விட்டு புறந்தள்ளி விட்டு வாழலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன், ஒருவன் நாசமாகட்டும், ஒருவன் அழிந்து போகட்டும், ஒருவன் இல்லாமல் ஆகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையான விடயத்தை சொல்லுகிற போது, ஒரு நரகத்தை ஏற்படுத்துகிற விடயத்தை சொல்லுகிற போது, மிக பாரதூரமான ஒரு விடயத்தை சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நரகம்
அல்லது அவனை அதிகமாக வேதனைக்குட்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹீம் அன்புன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார்கள். என்ன, உங்களிடத்திலே உங்களுடைய தாயும் தந்தையும் வயதான நிலையில் இருந்து அல்லது அதில் ஒருவர் இருந்து அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்வதன் ஊடாக சுவர்க்கத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் நாசமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போல மிக பெரும் பாவங்கள் தொடர்பாக இந்த உலகத்தில் ஒரு மனிதர் செய்யக்கூடாத ஒரு பாவம் என்றால் அது நாங்கள் எல்லோரும் படித்திருக்கிறோம், அல்-இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு முஸ்லிமும் செய்யக்கூடாத ஒரு மிக பெரும் பாவம். அதை செய்தால் அவன் நாளை மறுமை நாளையில் நரகவாதி என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக பெரும் பாவங்களில் ஒன்றாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகூகுல் வாலிதைனை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இந்த பெற்றோர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய அந்த முக சிரிப்பில் தான், எங்களுடைய தாயின் தந்தையுடைய மன மகிழ்ச்சியில் தான், என்னுடைய தாயின் தந்தையுடைய அந்த சந்தோஷத்தில் தான் எனக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சுவர்க்கம் தேவையாக இருந்தால் உங்களுடைய கைகளிலே உங்களுடைய மடிகளிலே உங்களுடைய தாயும் தந்தையும் தவறு கொண்டிருப்பார்களாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் சுவர்க்கவாதிகளாக மாறுவதற்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த புனிதமான மாதத்திலே புனிதமான நாட்களிலே புனிதமான நோன்பை வைத்தவர்களாக எங்களுடைய தாயையும் தந்தையும் சிறப்பாகவும் கண்ணியமாகவும் நடத்தக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும். அவர்களோடு நல்ல முறையிலே வாழ்வதற்கான வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். என்னுடைய தாயும் தந்தையின் மூலமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு இடத்தை நான் பெறுவதற்கு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான அத்துணை வசதிகளையும் அத்துணை ஏற்பாடுகளையும் நாங்கள் இன்றிலிருந்தே செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த ஹுத்பாவை முடித்து செல்கிற போதோ ஏதாவது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே பிணக்குகள் இருக்குமாக இருந்தால் இந்த ஹுத்பாவை முடித்து நேரடியாக அவர்களிடத்திலே சென்று அவர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரம் உங்களை கண்ணியப்படுத்துவதன் ஊடாக சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார். எனவே நான் உங்களை கண்ணியப்படுத்தி அந்த சுவர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறேன். நான் செய்த பாவங்களை எல்லாம், நான் செய்த துன்புறுத்தல்களை எல்லாம், நான் செய்த நோவினைகள் எல்லாம் எனக்கு மன்னித்து விடுங்கள் என்று அவர்களிடத்திலே நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்டு அதிலே மீள வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.